எல்லா காயும் போட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு குருமா இன்றைக்கி செய்து பார்க்கலாம். ரெண்டு டீஸ்பூன் நெய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பாதி ஸ்டார் அனைஸ், அரை ஸ்பூன் சோம்பு, பொடிசாக வெட்டின வெங்காயம் அரை கப் அளவுக்கு, 2 இல்லை 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸ், பட்டாணி எல்லாமே 1/4 கப் அளவுக்கு. பட்டர் பீன்ஸ், பட்டாணி ரெண்டும் ஃப்ரோசன்கிறதுனால அப்படியே சேர்த்துடலாம், இல்லைன்னா பாதி அளவுக்கு வேக வச்சுட்டு சேர்க்கணும். காயெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். பாதி தேங்காயிலிருந்து ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் தனியாக வச்சுட்டு ரெண்டாவதாக எடுத்த பாலில் காயெல்லாம் வேக விடணும். காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கெட்டியான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு இருக்குது, அதை காயோடு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்க்கணும். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மூடி போட தேவையில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ், அதோட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டா குருமா ரெடி ஆகிடும். சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்.